ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ஆசிரியர் பணியில் தொடர டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்புக்கு சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசானது முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எக்ஸ் பக்கத்தில் தனது பதிவினை பதிவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். வணக்கம். ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு டெட் தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் வழங்கிய உத்தரவிலே தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையிலே அது தொடர்பாக அதனை சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்காக தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு தலைமைச் செயலாளர் தலைமையிலே சட்ட ஆலோசனை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையினுடைய பல்வேறு சங்கங்களை அழைத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவிலே இந்த முடிவை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அப்போதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார், 1,75,000 ஆசிரியர்களுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தற்போது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு பணிகள் தொடர வேண்டும் அல்லது தங்களுக்கு ப்ரமோஷன் வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் இந்த டெட் தேர்வை எழுதி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு அவர்களுக்கு ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் இந்த சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கு தமிழக அரசு சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில தினங்களில் அதற்கான நடைமுறைகள் தொடங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக தன்னுடைய அறிக்கையையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். எனவே இந்த சீராய்வு மனு மூலமாக இந்த உத்தரவு ரத்து செய்யப்படுமா என லட்சக்கணக்கான அந்த ஆசிரியர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.